friends, welcome to Iral Ammachi Samayal. இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இறாலும் கத்திரிக்காயும் போட்டு நம்ம ஒரு குழம்பு வைக்க போறோம். அந்த குழம்பு எப்படி வைக்கலாம்னு பாப்போம். நம்மளோட சேனல்ல Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இது நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சா நல்லா இருக்கும். கடுகு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சோம்பு, ஒரு 10 மிளகு, ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் இதெல்லாம் போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 6 பூண்டு நான் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே எடுத்து போட்டு தாளிச்சுக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மூடியோட கம்மியாக தேங்காய், இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இந்த வதக்குனதையும் ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துட்டு வதக்குனதோடு எடுத்து இந்த இதில் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு சோம்பு எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம்லாம் வதக்கி போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது இந்த தேங்காய் இந்த சோம்பு எல்லாம் வச்சு நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இந்த சைஸ் புளியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை குழம்புக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 200 கிராம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ இறா வாங்கினேன். வாங்கிட்டு இந்த தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் நமக்கு இந்த அளவுக்கு வந்தது. இப்போது இந்த இறால்லாம் இதில் போட்டுக்கலாம். இந்த ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டுக்குங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கத்திரிக்காய் இறால் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வேகணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நம்ம பாருங்கள், கத்திரிக்காய் இறால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கரைச்சி வச்ச புளியை இதில் ஊற்றிடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த தேங்காயும் வெங்காயம் வதக்கி வச்ச வெங்காயம் எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம சோம்பு வச்சு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் ஊற்றிடலாம். இப்போ இது கொதிச்சதுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். அதனால் உங்களுக்கு பார்த்துட்டு இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வைங்க. நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிங்கன்னா தேங்காய் ஊற்றுனதுனால குழம்பு பொங்கிட்டு வந்துடும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும், நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். குழம்பு வந்து ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். தூவி விட்டு 1 நிமிஷம் ஸ்லோவாக வச்சு இறக்கிடலாம் குழம்பு. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான இறா கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சுட சுட சாதம் எடுத்து வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி இறாவும் கத்திரிக்காயும் போட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தளன்னு குழம்பு ஊற்றிக்கிட்டு வச்சு இறாவையும் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.